ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பரான வடை குழம்பு இல்லை வடை கிரேவி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய். வடைக்கு ஒரு வெங்காயம் தேவைப்படும். 200 கிராம் கடலைப்பருப்பை நல்லா கழுவி 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறினது ஒரு மிக்ஸர் ஜாரில் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு பருப்பை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பருப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதில் நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், lavangam, brinji இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3-4 பல்லு பூண்டு, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வேகணும், அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அடுத்த சைடு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் வடை சுடுறதுக்கு. ஸோ எண்ணெய் சூடாகட்டும். இங்கே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். இது எப்படி அரைக்கணும்னு நம்ம சேனலில் இருக்குது, நான் மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணால் செய்யலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி நல்லா சாப்பாடு ஊற்றி சாப்பிட்ணும், நிறையா தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இங்கே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வடை இதை எடுத்து கையில் தட்டி வடை போட்டுக்கலாம். உருண்டையாக பிடிச்சி கையில் வச்சு அப்படி தட்டையாக தட்டி கடாயில் போட்டுக்கலாம்.
வடையெல்லாம் போட்டாச்சு. நம்ம கடாயில் எவ்வளோ பத்துதோ அவ்வளோ வடை போட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் வடையை திருப்பி போட்டுக்கலாம். வடை நல்லா வேகணும்னு கிடையாது, ஏன்னா வந்துட்டு நம்ம திருப்பியும் இதை குழம்புல போட்டு வேக வைக்க போகிறனால ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வெந்தால் போதும். உடனே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இப்போ வடையை எடுத்துக்கலாம். ரொம்ப கருகருன்னு ஆகிற அளவுக்குலாம் வைக்க வேண்டாம், லைட்டாக வெந்தால் போதும். பேலன்ஸ் வந்து நம்ம குழம்புல போட்டு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ எல்லா வடையும் எடுத்துடலாம். வடையெல்லாம் எடுத்தாச்சு. சைடில் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணி ஊற்றிருந்தோம்ல நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நான் 15 வடை சுட்டு வச்சுருக்கேன். பேலன்ஸ் மாவு இருக்குது. இந்த பேலன்ஸ் மாவில் நம்ம அப்புறமா வடை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் தனியாகவே. ஸோ 15 வடை போதும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு உள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம சுட்டு வச்சுருந்த வடையை இப்படி ரெண்டாக உடச்சி இப்படி ரெண்டாக பிரேக் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். நம்ம முழுசாக போடணுன்னாலும் போடலாம், இல்லை இன்னும் 4-5 பீஸாக நொறுக்கி போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கலாம். எப்படி வேணால் போட்டுக்கலாம். சில இதை நான் முழுசாக போட்டிருக்கேன், சில இதை அப்படி ரெண்டாக பிரேக் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம சுட்டு வச்சுருந்த எல்லா வடையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்துட்டு இன்றைக்கி இட்லி தோசையோடு சாப்பிட போகிறேன். ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து திக்காக இருக்க மாதிரி இருக்கணும் குழம்பு கன்சிஸ்டன்சி, அதை கிரேவி மாதிரி வேணும். அதனால ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவை தண்ணியில் கலக்கி இப்படி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் அந்த திக் கன்சிஸ்டன்சி, கிரேவி கன்சிஸ்டன்சியை கொடுக்கும் குழம்புக்கு. நீங்கள் சாப்பாட்டுக்கு தண்ணியாகவே வச்சு வேணும்னாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கட் பண்ணி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான வடை குழம்பு இல்லை வடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இட்லி தோசைக்கு கிரேவியாகவும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், அப்புறம் சாப்பாட்டுக்கு குழம்பா கூட யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். யூஸ்வலாக இட்லி தோசைனா நம்ம சட்னி தான் செய்வோம். ஸோ எப்போவும் அதே மாதிரி இல்லாமல் ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வடை கிரேவி கூட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.